குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான கொஷின்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் மங்கஸ் புக்கில் புக் பேக் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, டோப்பாலஜியை பொறுத்தளவு ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக 10 கொஷின் மொத்தம் கேட்குறாங்க. மொத்தம் 10 கொஷின் கேட்குறாங்க. ஒரு 7 கொஷின் வந்து டேரெக்டாக புக்கிலேருந்து அப்படியே கேட்டுடுறாங்க. டேரெக்டாக எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இப்போ வந்தார் பார்த்தீங்களா, அந்த கம்பேரிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோயர் லிமிட் டோப்பாலஜி, அப்பர் லிமிட் டோப்பாலஜி, இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின், இதெல்லாம் ஆக்சுவலாக கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் இதில் பாலிடெக்னிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே கேட்குறாங்க. இப்போ ஆர்டர் டோப்பாலஜியில் இந்த லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்லாம் அப்படியே கேட்டாங்க. இந்த ஐ ஸ்கொயர்ஸ் டிக்ஷனரி ஆர்டரில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, சரிங்களா? அப்படியே புக் பேக்கிலேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் உள்ள கொஸ்டினை கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? மங்கஸ் புக்கு ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, பார்ப்போம், சரிங்களா? இதில் ஈஸியாக டேரெக்டாக ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா? ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் லேட் ஆகும். இந்த ஃபஸ்ட் டோப்பாலஜி இருக்குமா, அப்புறம் பேசிஸ் ஃபார் டோப்பாலஜி ஒரு 2வது கண்டென்ட்டு, 3வது கண்டென்ட் வந்து ஆர்டர் டோப்பாலஜி இருக்கும். இது ஆர்டர் டோப்பாலஜி, ப்ராடக்ட் டோப்பாலஜி, அப்புறம் சஸ்பேஸ் வரும், சஸ்பேஸ் டோப்பாலஜி வரும், அப்புறம் பேசிஸ் ஒன்று வரும், சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே படித்தது. க்ளோஸ் செட், லிமிட் பாயிண்ட்ஸு, ஓப்பன் செட், இன்டீரியர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் சாப்டரில் தான் பார்த்துருவோம். இப்போ ஹாஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லா இதுலேயுமே ஹாஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடுவோம், சரிங்களா? பண்ணிவிட்டு இதில் உள்ள கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? பண்ணிவிட்டு இது வந்து சாப்டர் 1 தான் கொஞ்சம் அதிகமாக போகும், சரிங்களா? அப்புறம் இது கேட்குறாங்க, இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, டோப்பாலஜி ஸ்பேஸ் டு டோப்பாலஜி ஸ்பேஸு கண்டினியூஸாக இல்லையான்னு பார்க்குறது. ஓப்பன் மேப், க்ளோஸ்ட் மேப், ஹோமியோமார்பிசம்ஸ், இது வந்து செகண்ட் கண்டென்ட்டாக வச்சுக்குவோம். இது முக்கியமானது. ப்ரொஜெக்ஷன் மேப்போட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இது நம்ம செகண்ட் யூனிட்டாக அதை வச்சுக்குவோம். இது படிச்சிடுவோம். பாக்ஸ் டோப்பாலஜி, ப்ராடக்ட் டோப்பாலஜி, யூனிஃபார்ம் டோப்பாலஜி, டைப்ஸ் ஆஃப் டோப்பாலஜிஸ், ப்ராடக்ட் டோப்பாலஜிஸ்ன்ட்டு அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு மெட்ரிக் டோப்பாலஜி நம்ம அவ்வளோ போக மாட்டோம். மெட்ரிக் டோப்பாலஜியில் இந்த பேசிக்கான தியரம்ஸ் மட்டும் பார்ப்போம். அந்த இருக்குல்ல சில பேசிக் தியரம் மட்டும், ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ் இருக்கும். ஸோ மெட்ரிக்லேருந்து எப்படி டோப்பாலஜி கொடுக்கலான்ட்டு அப்போ அது மட்டும் தான் வரும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பாக் டோப்பாலஜி இந்த இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு ஈஸியாக போகும். இந்த இருக்குல்ல சீக்வன்ஸ் லம்மா, ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஆக்சியம்லாம் அப்படியே கேட்குறாங்க. ஃபஸ்ட் கவுண்டபிள் ஆக்சியம், செகண்ட் கவுண்டபிள் ஆக்சியம்ஸ்லாம் அப்படியே கொஸ்டின்ஸ். இந்த யூனிஃபார்ம் லிமிட் தியரம்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தியரம் என்னென்னு தியரம்னு கூட கேட்கலாம், சரிங்களா? அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு இதுக்கப்புறம் உள்ளது நம்ம பார்க்க மாட்டோம். இது வரைக்கும் போதும், சரிங்களா? இதுக்கப்புறம்லாம் போக வேண்டாம். இதில் சம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம போகவே வேண்டாம். அந்த கோஷியன் டோப்பாலஜிலாம் கிடையாது, சரி? கோஷியன் டோப்பாலஜிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம போகவே மாட்டோம். இது வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களாம் டேரெக்டாக டாபிக்ஸ்குள்ளே போகிறது தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த கனெக்டடு காம்பேக்ட் பேசஸ், இது ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? கனெக்டடு காம்போனன்ட் வரும், அப்புறம் வந்து பாத் கனெக்டடு வரும், சைன் கவ், காஸ் கவ், இதெல்லாம் டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் காம்பேக்ட்டு, லோக்கல் காம்பேக்ட் ஒன்று இருக்கும், லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் கவுண்டபிலிட்டி ஆக்சியம் முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. லிண்டில் ஹாஃப் ஸ்பேஸ் அதெல்லாம் முக்கியமானது. அப்போ செப்பரேஷன் ஆக்சியம் முக்கியமானது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் செப்பரேஷன் ஆக்சியம்ஸ், அவ்வளோதானே? அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆக்சியம், நார்மல் ஸ்பேஸ் அது இதுன்னு போகும். T1/2, T2, T3, T1/3, யுரேசன் லம்மா. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த ஃபஸ்ட் சாப்டர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணி இதில் உள்ள சம்ம நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா அப்படியே 10 மார்க் சொல்லையாக வாங்கிடலாம், சரிங்களா? ரைட். ஸோ நமக்கு படிக்க டைம் தான் இருக்குல்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் தான் இருக்குது. சரி பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதுனா எல்லா இன்டர்வலும் எடுக்கிறோம், ஒரு இன்டர்வல் இல்லை, எல்லா இன்டர்வலையும் எடுக்கிறோம். ஸோ 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் ரியல் நம்பராக இருக்கிற மாதிரி A<B. இது வந்து பேசிஸ் ஃபார் சம் டோப்பாலஜியாக இருக்குது. அந்த டோப்பாலஜிக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா யூஷுவல் டோப்பாலஜின்னு சொல்கிறோம், சரிங்களா? சப்போஸ் இது டோப்பாலஜியை கொடுக்கும் கண்டிப்பாக. அந்த டோப்பாலஜிக்கு பேர் யூஷுவல் டோப்பாலஜி ஆர் ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜி ஆன் ஆர்னு சொல்லுவோம், சரிங்களா? இது நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த 2 கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 கண்டிஷன், எந்த கண்டிஷனு?
ஸோ டாப்பாலஜி சொல்கிறது இந்த ரெண்டு கண்டிஷனை நம்ம செக் பண்ணால் போதும். இந்த இருக்குல்ல எக்ஸ் நான் எம்டி செட்டு ஏ சப் கலெக்ஷன் the power set of x is said to be a basis for the topology tau on x if for each x belongs to x க்கு there is an element இங்கே இருக்கணும், அது எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கணும். அப்புறம் எந்த ரெண்டு எலமெண்ட்டு இந்த இதில் எடுத்தாலும் ஸோ எக்ஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் சரிங்களா, ஸோ இது ரெண்டையும் கண்டெயின் பண்ணி எக்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட்டு கண்டிப்பாக இதில் இருக்கும்னு சொல்லணும். இது சொல்லியாச்சுன்னா பேசிஸ்ன்னு வந்துடும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த தேரத்தை பேஸ் பண்ண போகிறோம். பேஸ் பண்ணி சம்மு ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், எக்ஸுங்கிறது என்னது ஹோல் ஆர். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு போட்டுக்கலாமா. இப்போ என்ன பண்ணிடலாம், எக்ஸை சென்டராக வச்சு ஆர் ரேடியஸ் எடுத்து ஒரு இது வரைஞ்சிடலாம். அப்போ அது இதில் உள்ள மெம்பராக இருக்கும். சரிங்களா, அப்போ இது எக்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் இந்த மாதிரி நம்மளால் இங்கே ஒரு எலமெண்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆக்சியம் வந்து ட்ரூன்னு வந்துடும். செகண்டுக்கு என்ன பண்ணணும், ஆல்ரெடி ரெண்டு எலமெண்ட் இங்கே எடுக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டா, ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டுருவோம். ஆக்சுவலாக அது என்னது இன்டர்செக்ஷனில் இருக்குன்னு சொல்லிடுவோமா, எக்ஸுங்கிற ரெண்டோட இன்டர்செக்ஷனில் இருக்குன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸை சென்டராக வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஓப்பன் நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ட்ரிவியலாக ட்ரூவாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்த கேஸ் பாருங்கள். அப்போ என்னது, இது டாப்பாலஜின்னு வந்துடுது. இது பேசிஸ் ஃபார் த டாப்பாலஜின்னு வந்துட்டு இந்த டாப்பாலஜிக்கு பேர் என்னது, யூஷுவல் டாப்பாலஜின்னு பேர் வைக்கிறோம். அடுத்து பேசிஸ் கலெக்ஷனை மாற்றுறோம். இங்கே வந்து ஏஎம்பி ரெண்டு எண்டிங் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே ரியல் நம்பராக வச்சுக்கிறோம். இங்கே ரெண்டு எண்டிங் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே என்னது இரேஷனல் நம்பராக வச்சுக்கிறோம். சரி, ரியல் நம்பராக வச்சுக்கிறோம். சரிங்களா, உள்ள ரேஷனல் இருக்குங்க. இந்த எண்டிங் பாயிண்ட் தான் அங்கே பிரச்சனை. சரிங்களா, இந்த எண்டிங் பாயிண்ட் வந்து ரேஷனலில் எடுக்கிறோம். எடுத்தால் இது ஒரு டாப்பாலஜியை கொடுக்கும். அந்த டாப்பாலஜியும் இந்த டாப்பாலஜி சேமாக இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேசிஸ்ன்னு ஃபஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணி இது பேசிஸ்ன்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு டாப்பாலஜி சேமாக இருக்கும். ஸோ பேசிஸ் ஜென்ரேட்டட் பை திஸ் டாப்பாலஜி, பேசிஸ் ஜென்ரேட்டட் பை திஸ் டாப்பாலஜி போத் ஆர் சேம்னு சொல்லுவோம். இதுதான் நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் பேசிஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லிடுவேன். அதேமாதிரி பாருங்கள், இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த இன்டர்வல்ஸ் இன் ஆர், இந்த ரெண்டு எண்டிங் பாயிண்ட்ஸ் இரேஷனல் நம்பராக இருக்குது. ஸோ இதுவும் என்ன ஆகுதுன்னா பேசிஸாக இருக்குது அதே டாப்பாலஜி. அப்போது ஒரே டாப்பாலஜி, ஸோ யூஷுவல் டாப்பாலஜிக்கு 3 டிஃப்ரெண்ட் பேஸஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்ல போகிறோம். therefore மூணுமே என்னது சேம் பேசிஸை கொடுக்குது. டாப்பாலஜி ஜென்ரேட்டட் பை β1 β2 β3 இஸ் யூஷுவல் டாப்பாலஜி ஆன் ஆர். கரெக்டுங்களா, சரி. இப்போ நான் இந்த இது சொல்லணும். சரிங்களா, இது எப்படி மூணுமே எப்படி சேம்னு சொல்ல போகிறோம், அதை மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, யூஷுவல் டாப்பாலஜி இருக்குது, 3 டாப்பாலஜியும் சேம்னு சொல்லணுமா. ரைட். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தேரத்தை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு டாப்பாலஜியோட கம்பேரிஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேஸஸ், அதாவது ஒரு சேம் செட்டுக்கு ரெண்டு டாப்பாலஜி இருக்கும். அந்த டாப்பாலஜி கரஸ்பாண்டிங்காக ரெண்டு பேசிஸ் இருக்கும். சரிங்களா, அப்போ இதோட ஸ்ட்ராங்கர்னு சொல்லணும். இது வந்து வீக்கர் தென் திஸ் டாப்பாலஜின்னு சொல்கிறதுக்கு இந்த கண்டிஷனை சொன்னால் போதும். சரிங்களா, இது சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவல். இதை சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வீக்கர் இது ஸ்ட்ராங்கர்னு மாறிடும். சரிங்களா, அதான் இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை சொல்லியாச்சுன்னா போதும். அப்போ சப்போஸ் இதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு டாப்பாலஜி ஈக்குவல்னு சொல்லிடுவோம். சரிங்களா, அதை தான் இங்கே பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், ஈஸி. ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் பாருங்கள் ரெண்டு கலெக்ஷன் இருக்கா, இது β1 β2 எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ எது இதில் இருக்கும், இதில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் இங்கே வந்துடும். அப்போது β2 இஸ் கண்டெயின் இன் β1. அப்போது இதோட டாப்பாலஜி இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துருச்சு. செகண்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டும் ஈக்குவல், ரிவர்ஸ் பார்ட் சேம்னு சொல்லணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இது சொல்லணும். இது சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். இப்போ அந்த கண்டிஷனை செக் பண்ணுவோமா, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஆர்பிட்ரியாக ஒரு எலமெண்ட்டை வந்து ஆரில் எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் இங்கே தேடணும். கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா, கண்டிப்பாக இருக்கும். அது இந்த கண்டிஷன்ஸ் இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுதணும். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், ஈச் தட் எலமெண்ட் பிலாங்ஸ் டு தட் கலெக்ஷன். இது ஆர்பிட்ரரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும். அதான் எடுத்துக்கணும். டிஃபால்ட்டாக இந்த ஹோல் ஸ்பேஸில் பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டை கண்டெயின் பண்ணி ஆர்பிட்ரரி எலமெண்ட்டுன்னு ஸ்கிரிப்ட் β1 எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் பிலாங்ஸ் டுனா என்ன அர்த்தம், எக்ஸ் லைஸ் பிட்வீன் A to Bன்னு வந்துடும்.
இது ஆக்சுவலாக இது என்னன்னா இது என்ன காரணம்னா டென்ஸ் இன் ஆர், Q இஸ் டென்ஸ் இன் ஆர், அதனால் எல்லாமே எல்லா டாப்பாலையும் சேம்னு வந்துருப்போம். அதான் ரீசன், இதான் மெயின். இப்போ Q இஸ் டென்ஸ் இன் ஆரா, இப்போ என்ன பண்ணிடலாம், அதாவது எக்ஸுங்க தான் இருக்கு பாருங்க, எக்ஸுங்கிறது ஏக்கு பிக்கு இடையில உள்ள ஒரு பாயிண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், Q இஸ் டென்ஸ் இன் ஆர், அப்போது இந்த PQவை கண்டுபிடிக்க முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதான் எழுதியிருப்போம். Q இஸ் டென்ஸ் இன் ஆர்னால P and Q, there is a point P and Q in R such that இந்த எக்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, எங்கனாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு தேவை இங்கே தான். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அதான் எழுதியிருப்போம். இது ஓகேங்களா, எழுதியிருப்போம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு இந்த 2 பாயிண்ட் வச்சுலாமா, இந்த 2 பாயிண்ட்டை வச்சு ஒரு இன்டர்வல் நம்மளால் ரெடி பண்ண முடியும். சரிங்களா, இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு அந்த இதில் இந்த இது இருக்கும், எக்ஸும் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே இருக்குன்னு வந்துடுமா. இப்போ என்ன ஆயிரும், அந்த தேர்ப்படி என்ன ஆயிரும், லெம்மாப்படி என்ன ஆயிரும்னா, இந்த டோப்பாலஜி இதுக்குள்ளே இருக்குன்னு வந்துடும். இப்போ ஆல்ரெடி இந்த டோப்பாலஜி இதுக்குள்ளே இருக்குன்னு வந்துடும், இது இதுக்குள்ளே இருக்கும். அப்போ ரெண்டுமே சேம்னு வந்துடும். அப்போ இந்த டோப்பாலஜி என்ன வந்து 2 டோப்பாலஜி சேம்னு வந்தாச்சு. ஓகேங்களா, சிமிலர் ஐடியாஸ் இங்கே 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் ரேஷனல் எடுத்துருக்கோமா, இரேஷனல் எடுக்கிறோம். அதே ஐடியா தான், சேம் ஐடியா பாருங்கள். ஸோ இதோட நம்ம இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே வந்துடும். ஸோ அதனால் இந்த பார்ட்டு ஓகேன்னு வந்துடும். செகண்ட் பார்ட்டு நம்ம சொல்லணும். இப்போ வழக்கம் போல் ஆர்பிரி எலமெண்ட் ஆரில் எடுத்துகிட்டு, ஸோ இங்கே இது இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும், இதே அதை வழக்கம் போல் தான், சேம் தான். அதாவது ஆர் மைனஸ் கியூ என்னது டென்ஸ் இன் ஆர்னால அந்த மாதிரி 2 எலமெண்ட்டை நம்மளால் ஈஸியாக பிக் பண்ண முடியும். சரிங்களா, அதாவது ஏ இந்த இருக்கா, இது ஏ பி, ஸோ ஏக்கு பிக்கு இடையில் எக்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா, அப்போது ஆர் மைனஸ் கியூ டென்ஸ் இன் ஆர்னால இங்கே ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிக்யூங்கிற 2 பாயிண்ட் வந்து இரேஷனல் பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸை எக்ஸ் இந்த மாதிரி எக்ஸு இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அதான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா, தஃபோர் இந்த 2 பாயிண்ட்டு இந்த 2 பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணிடலாம், ஒரு இன்டர்வல் ரெடி பண்ணிடலாம். அதான் இதில் உள்ள ஒன் ஆஃப் த மெம்பர்னு வந்துடும். சரிங்களா, அப்போ இதுக்குள்ளே வந்துடும். அப்போ சேம், இப்போ ரெண்டுமே சேம்னு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், கன்க்ளூஷன் என்ன, 3 டோப்பாலஜியுமே சேம் தான். அதாவது ஒரே செட்டு ஆறுங்கிற ஒரே செட்டுக்கு 3 டிஃப்ரெண்ட் பேசிஸ் இருக்குது. β1 β2 3 பேசிஸ் இருக்குது. ஆனால் 3மே என்னது ஒரே டோப்பாலஜியை கொடுக்கு. அந்த டோப்பாலஜிக்கு பேர் யூஷுவல் டோப்பாலஜி. ஸோ முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, ரைட். இப்போது இது முடிச்சிட்டோம், யூஷுவல் டோப்பாலஜி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், லோயர் லிமிட் டோப்பாலஜி நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். சேம் ஐடியாஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து லோயர் லிமிட் டோப்பாலஜி, இதே ஐடியாவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதே தான், என்ன பண்ணோம் அங்கே என்ன பண்ணோம் அதே அப்படியே ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இங்கே லோயர் லிமிட் டோப்பாலஜி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த க்ளோஸ் கண்ட்ரோல் ஏகமா பி, ஏயும் பி ரியல் நம்பர்ஸ், ஏ லெஸ் தென் பி. இது பேசிஸ்ன்னு நம்ம சொல்லணும், பேசிஸ் ஃபார் சம் டோப்பாலஜின்னு சொல்லணும். சப்போஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த டோப்பாலஜிக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா லோயர் லிமிட் டோப்பாலஜின்னு வைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் சார்ஜன் ஃப்ரீ லைன் சொல்லுவாங்க, சோர்ஜன் ஃப்ரை லைன் சொல்லுவாங்க. இந்த லோயர் லிமிட் டோப்பாலஜிக்கு பேர் இந்த பேர், ரைட்டுங்களா, ரைட். ஸோ இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ரைட், இப்போ வழக்கமான ப்ரூஃப் தான், சேம் ப்ரூஃப். என்ன பண்ணணும், ஸோ பேசிஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆர்பிரியா ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும். ஆர்பிரி எலமெண்ட் எடுத்துகிட்டு ஸோ அந்த எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேசிஸ் இது இங்கே உள்ள எலமெண்ட்டை தேடணும்னு இருக்குன்னு சொல்லணும். இந்த ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும். சரிங்களா, ஸோ அப்போ அதை வந்துடுச்சு. ஃபஸ்ட் கண்டிஷன் 2 வந்துருச்சா. வழக்கம் போல் என்னது, ஸோ ஆர்பிரி எலமெண்ட் 2 எலமெண்ட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு எக்ஸ் அதுக்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிட்டு, ஸோ எக்ஸை கண்டெயின் பண்ணி ஒரு எலமெண்ட் இங்கே தேடணும், அது இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ட்ரிவியல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், இது ட்ரிவியல், ரைட்டுங்களா. இப்போ இது பேசிஸ்னு வந்துடும். ஸோ இது வந்து என்னது, பேசிஸ் ஃபார் சம் டோப்பாலஜி வந்து டோப்பாலஜிக்கு பேர் லோயர் லிமிட் டோப்பாலஜின்னு வைக்கிறாங்க. ரைட்டா. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இன்னொரு பேசிஸ் ரெடி பண்ணுறோம். இது வந்து இந்த 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ரேஷனல் நம்பர் எடுக்கிறோம். ஸோ இது என்ன பேசிஸாக வரும், ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது டோப்பாலஜியை கொடுக்கும். இப்போ இது கொடுக்குற டோப்பாலஜியும் இந்த டோப்பாலஜியும் சேமாக கிடையாது. அதான் அங்கே சொல்ல போகிறோம். சரிங்களா, இது டோப்பாலஜி கண்டிப்பாக எந்த ஒரு பேசிஸும் டோப்பாலஜியை கொடுக்கும். அந்த டோப்பாலஜி வந்து லோயர் லிமிட் டோப்பாலஜியாக இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது கேட்ட கொஷின்ஸ் அப்படியே கொஷின்ஸ் கேட்டாங்க. அந்த கொஷின் ஸோ லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். இது இந்த இருக்கு, இந்த கொஷின் அப்படியே கேட்டாங்க. ஏபி ரேஷனலாக இருக்குது, இஸ் எ பேசிஸ் ஜென்ரேட் டோப்பாலஜி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லோயர் லிமிட் டோப்பாலஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, முக்கியமான கொஷின்ஸ். ஓகேங்களா, அதை நம்ம சொல்லணும். நான் அந்த ப்ரூஃப் நம்ம பின்னாடி கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும், தேர்ட் கேஸ் வந்து என்ன பண்ணணும், இதே மாதிரி β3 இது வந்து ரெண்டுமே என்னது, 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே இரேஷனல் நம்பர் எடுக்கிறோம்.
இதுவும் எனது பேசிஸை கொடுக்கும். ஏதோ ஒரு டாப்பாலஜி கொடுக்கும். அந்த டாப்பாலஜி வந்து லோயர் லிமிட் டாப்பாலஜி இல்லைன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். சரிங்களா? அங்கே இருக்குன்னு சொன்னால் அங்கே இல்லைன்னு சொல்ல போகிறோம். அந்த இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். இது ஆக்சுவலாக என்னன்னா இது பீட்டா ஒன் தான் கொடுத்துருக்க லோயர் லிமிட் டாப்பாலஜி. ரெண்டு எண்டிங் பாயிண்ட் ரியல் நம்பர் வச்சுருக்கோம். பீட்டா 2ங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, பேசிஸ் ஃபார் டாப்பாலஜி நம்ம ஆல்ரெடி பேசிஸ் ப்ரூவ் பண்ணிடலாம். ஈஸி தான். நான் என்ன பண்ணேன்னா இது மட்டும் நான் சொல்ல போகிறேன். இது அந்த டாப்பாலஜி இது லோயர் லிமிட் டாப்பாலஜி இல்லைன்னு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் தான் செய்ய போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் உள்ள எல்லா மெம்பரும் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த பார்ட் ஓகே. பட் இந்த ரிவர்ஸ் பார்ட் வராது. அதுக்கு தான் நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணுறோம். முக்கியமான கொஸ்டின். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா இந்த பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது யூஷுவல் டாப்பாலஜி பாருங்கள். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணுறோம். அதுதாங்க பிரச்சனை. இந்த ஒரே ஒரு ஆள் தான் இங்கே பிரச்சனை. இது ஓப்பனில் விட்டால் அந்த டாப்பாலஜி இந்த ஒரு பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு டாப்பாலஜி கிடைக்குது. சரிங்களா? அதான் இங்கே முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? அப்பர் லிமிட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ இன்னொரு புதுசாக ஒரு டாப்பாலஜி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 3 டாப்பாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து நான் ஆர்ட்ரி எலமெண்ட் இங்கே எடுக்கணும், ஆரில் எடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன். இப்போ ஆர்ட்ரி எலமெண்ட் வந்து என்ன சொல்ல போகிறேன், இரேஷனல் நம்பரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். இரேஷனல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக இதில் இருக்குங்களேங்க. ஆக்சுவலாக இது க்ளோஸ் இன்டர்வல் பை டு பை. சரிங்க? பை டு 5 ஓகே இருக்கும். இது கண்டிப்பாக எங்கே இருக்கும், இதில் உள்ள எலமெண்ட்டு. சரிங்களா? இதில் உள்ள எலமெண்ட்டு இருக்குது. இதில் கண்டிப்பாக பை இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இது நமக்கு இதான சொல்லணும். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு எலமெண்ட்டு இதில் இருக்குன்னு இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். சச் தட் இந்த எலமெண்ட்டை கண்டெயின் பண்ணி இருக்கணும், அது இதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்லணும். சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துடும். ஓகே, கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன காரணம்னா இந்த பாருங்களேன். ஸோ இது கொடுத்தாச்சு, இது வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் கொண்டு வரணும். இப்போ இதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இந்த 5,5க்குள்ளே இந்த இன்டர்வல் இருக்கணும். அப்போ எப்படி வரையலாம், எப்படினாலும் வரையலாம். ஆனால் பையை கவர் பண்ணி வரணும். அப்போ நம்ம இப்படிலாம் வரைய முடியாது. அப்போ பையை கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம எப்படி வரைஞ்சிருக்கணும், இப்படி வரைஞ்சிருக்கணும். இப்படி ஒரு இது வரைஞ்சிருக்கணும். இப்படி வரைஞ்சால் மட்டும்தான் என்ன கிடைக்கும், அந்த பையை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இன்டர்வல் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த போர்ஷன் வந்து இதில் இருக்காது. ஏன்னா இந்த பார்ட் வந்து இதில் இருக்காது. அதான் சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? இன்டர்வல் கிடைக்கும், அதில் கண்டிப்பாக பை இருக்கும். பட் இந்த இதுக்குள்ளே இருக்காது. இது தாண்டி இந்த போர்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்காது. சரிங்களா? அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? பையை கண்டெயின் பண்ணி ஒரு இன்டர்வல் நம்ம கொண்டு வந்துடுவோம். பட் இந்த ஹோல் இன்டர்வல் வந்து இட்ஸ் நாட் ஃபுல்லி கண்டெயின் இன் பைக்கு. பார்ஷியல் இந்த பார்ட்டு மட்டும்தான் உள்ளே கிடக்கும், இந்த பார்ட் இங்கே இருக்காது. ஸோ அதனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்துடும். அப்போ தேர் இஸ் நோ சச் எலமெண்ட். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்துடும். தஃபோர் என்ன வந்துடும்னா இது இட்ஸ் நாட் கண்டெய்னிங் இது வந்துடும். ஸோ இந்த டாப்பாலஜி வேறுன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த செகண்ட் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதே சேம் லாஜிக். இது லோயர் லிமிட் டாப்பாலஜி வழக்கம் போல் எடுத்தாச்சு. இங்கே 2 எண்டிங் பாயிண்ட் இரேஷனல் நம்பர் எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம், அங்கே ரேஷனல்னு சொல்கிறதுக்கு ஆர்பிட்ரரி பாயிண்ட் எங்கே எடுத்தோம், இரேஷனல் நம்பர் செலக்ட் பண்ணோம், பைன்னு எடுத்தேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அவ்வளோதான். நான் இரேஷனல் நான் இங்கே சொல்லணும். அப்போ நான் ஒரு ரேஷனல் பாயிண்ட் செலக்ட் பண்ண போகிறேன். ரேஷனல் பாயிண்ட் செலக்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஒன்று எடுத்துருப்பேன். அவ்வளோ சிமிலர் ஒர்க்கு. ஒன்று எடுத்தாச்சா, எடுத்துட்டேன். ஒன்றே எடுத்துட்டேன். ரைட்டுங்களா? ஒன்று எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுங்கிறது இந்த இன்டர்வலில் இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு. ஒரு இங்கே உள்ள எலமெண்ட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண, பழைய ப்ராசஸ் தான். இப்போ 1,3 இருக்கா. இப்போது ஸோ நம்ம ஒரு எலமெண்ட் இங்கே தேடணும், இதில் தேடணும். சரிங்களா? அது இதுக்குள்ளே இருக்கணும், ஒன்றை கண்டெயின் பண்ணி இருக்கணும். அப்படி இருக்காதுல்ல. இப்போ ஒன்றை கண்டெயின் பண்ணி இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று கவர் பண்ணாது. அப்போ ஒன்றையும் கவர் பண்ணால் இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகாது, இந்த போர்ஷன் வந்து இங்கே இருக்காது. சரிங்களா? இந்த போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகாது. சரிங்களா? அதே ஐடியா தான். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? அதனால் ஸோ இன்க்ளூஷன் வந்து வராது. சரிங்களா? அப்போது 2 டாப்பாலஜி வேறுன்னு வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ பீட்டா ஒரு எக்ஸுங்கிற ஆறுங்கிற செட்டுக்கு ஸ்பேஸுக்கு டாப்பாலஜி 3 பேசிஸ் இருக்குங்க. 3மே டிஃப்ரெண்ட் பேசிஸ். 3மே
டிஃப்ரெண்ட் டாப்பாலஜியாக கொடுக்குது. மூணுமே சேம் டாப்பாலஜியாக கொடுக்கல. சரிங்களா? யூஷுவல் டாப்பாலஜிலாம் சேமாக வந்து 3 டிஃப்ரெண்ட் பேசிஸ் கிவ்ஸ் த சேம் டாப்பாலஜி. யூஷுவல் டாப்பாலஜி இங்கே அப்படி கிடையாது. இங்கே மூணுமே டிஃப்ரெண்ட் பேசிஸ் ஃபார் எக்ஸு. மூணுமே என்னது வேறு வேறு டாப்பாலஜியாக கொடுக்குது. ஸோ அதான் இங்கே ஃபைனல் கன்க்ளூஷன். சரிங்களா? ரைட். அப்போது லோயர் லிமிட் டாப்பாலஜி முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் டாப்பாலஜி. சேம் ஐடியா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து பேசிஸ் ஃபார் சம் டாப்பாலஜி சொல்லணும். சப்போஸ் பேசிஸ் சொல்லி அந்த டாப்பாலஜி பேர் வைக்கிறாங்க. அது பேர் என்னது அப்பர் லிமிட் டாப்பாலஜின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த டாப்பாலஜிக்கு பேர் என்னது அப்பர் லிமிட் டாப்பாலஜி வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அதே தான் சிமிலர் பார்ட். சரிங்களா? என்ன பண்ணோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எடுத்து ஸோ என்ன பண்ண ஒரு எலமெண்ட் நம்மளால் இங்கே முடியும்னு சொல்லணும். கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுதான் இங்கே உள்ள எலமெண்ட். சரிங்களா? வந்துடும். அப்போ செகண்ட் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இது வந்து பேசிஸ் ஃபார் சம் டாப்பாலஜின்னு வந்துடும். அந்த டாப்பாலஜிக்கு பேர் என்ன வச்சுருவாங்கன்னா அப்பர் லிமிட் டாப்பாலஜின்னு வச்சுருவாங்க. ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம், இதே மாதிரி புதுசாக ஒரு பேசிஸ் கொண்டு வருவோம். இது பேசிஸ் புதுசாக ஒரு கலெக்ஷன் எடுப்போம். அது பேசிஸ்ன்னு சொல்லணும் ஃபார் சம் டாப்பாலஜி. அந்த டாப்பாலஜி அப்பர் லிமிட் டாப்பாலஜி இல்லைன்னு சொல்லணும். அதான் இங்கே விஷயம். லோயர் லிமிட்டுக்கு என்ன சொல்லணும், அதே தான் சேம் கேஸ். அதே மாதிரி அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இங்கே எடுத்துக்க போகிறோம். 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் இரேஷனல் எடுக்க போகிறோம். இதுவும் எனது பேசிஸ் ஃபார் சம் டாப்பாலஜியாக இருக்கும். அது வந்து அப்பர் லிமிட் டாப்பாலஜி இல்லைன்னு சொல்லணும். அப்போது எக்ஸ் ஆறுங்கிற ஒரு ஸ்பேஸுக்கு 3 டிஃப்ரெண்ட் பேசிஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் டாப்பாலஜியை கொடுக்குது. மூணுமே சேம் டாப்பாலஜியை கொடுக்கல. யூஷுவலில் மட்டும்தான் அப்படி வருதுன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம், அதே ஐடியா தான். சேம் ஐடியா. இந்த பாருங்கள், சேம் ஐடியா. ஸோ இது எடுத்தாச்சா, இது அப்பர் லிமிட் டாப்பாலஜி நம்ம சொல்லியாச்சு. இப்போ பீட்டா 2ங்கிறது என்னது, இந்த 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் ரேஷனலில் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே இதை அப்போ என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போது இந்த கலெக்ஷனில் இங்கே வந்துடும். அப்போ அதனால் இந்த இது வந்துடும், இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ ரிவர்ஸ் பாட்டு தான் வராது. அதுக்கு என்ன பண்ணணும், வழக்கம் சேம் ப்ரொசீஜர். இங்கே ரேஷனல் நம்பர் அப்போ என்ன எடுக்கணும், இரேஷனல் நம்பர் செலக்ட் பண்ணணும். இது ஒன்று. இப்போ நமக்கு ப்ராப்ளம் தரக்கூடிய டேர்ம்ஸ் இங்கே ரைட்டுங்களா? நமக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடம் தான் பிரச்சனை. அப்போ நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதான் கதை. அப்போது 1, πங்கிற ஒரு இன்டர்வல் எடுத்துட்டேன். இந்த இன்டர்வலில் கண்டிப்பாக பை இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இதை தேடணும். 1, πக்குள்ளே இருக்கிற மாதிரி பையன் கவர் பண்ணுற மாதிரி ஒரு இதை தேடணும். சரிங்களா? அப்போது இதுக்குள்ளே வராது, பையை கவர் பண்ணாது. அப்போ இப்படி தான் எடுத்து ஆகணும். இப்படி எடுக்கும்போது இந்த போர்ஷன் இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடும். பட் இந்த போர்ஷன் வராது. அப்போது ஃபுல் போர்ஷன் வந்து இதுக்குள்ளே வராதுன்னு வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்துடும். சரி, அதனால் இந்த இன்க்ளூஷன் வந்து ட்ரூ ஆகாது. அப்போது 2 டாப்பாலஜி வேறுன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அதே தான் அடுத்து. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இது வேறு டாப்பாலஜி. அடுத்து இதே மாதிரி இது அப்பர் லிமிட் டாப்பாலஜி. 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் ரேஷனல் எடுக்கிறோம். ரேஷனல் எடுக்கும்போது என்னது x = 1 எடுக்கிறோம். சேம் ப்ரொசீஜர். 1 எடுத்து போடும்போது ஸோ 0,1க்குள்ளே இருக்கிற மாதிரி 1 கவர் பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட் இங்கே தேடிடுவோம். ஆனால் அது வந்து 1 கண்டெயின் பண்ணியிருக்கணும். பட் இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைட் போயிடும். இந்த இதெல்லாம் இங்கே இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து இதுக்குள்ளே இருக்காதுன்னு வந்துடும். அப்போ இந்த 2 டாப்பாலஜி வேறுன்னு வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ மூணுமே என்ன, இந்த கன்க்ளூஷன் வச்சுக்கோங்க. சேம் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுங்களாங்க? அதாவது ஸ்கிரிப்ட் பீட்டா 1 க்ளோஸ் இன்டர்வல் a, b belongs to R, a less than b. Beta 2 a, b belongs to Q, a less than b. Beta 3 a, b அது இங்கே ABCD கூட மாற்றி போட்டுக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. என்ன a, b belongs to R minus Q, a less than b. மூணுமே என்னது, மூணுமே ஒரே டாப்பாலஜியை கொடுக்குது. அதுக்கு பேர் யூஷுவல் டாப்பாலஜின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே இது 1, இது டைப் 1. சரிங்களா? டைப் 2 என்ன பண்ணுவோம், இது இப்போ பார்த்து டைப் 1 வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? டைப் 1 இது யூஷுவல் டாப்பாலஜி. டைப் 2 என்ன பண்ணோம்னா அப்படியே என்னதா லோயர் லிமிட் டாப்பாலஜியை மாற்றுறோம். இப்போ இங்கே இன்க்ளூட் பண்ணுவோமா, பண்ணுறோம். இப்போ மூணுமே டிஃப்ரெண்ட் பேசிஸ், ஆனால் 3 டாப்பாலஜி வேறு அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இது செகண்ட் கான்செப்ட். மூணாவது என்ன பண்ணுறோம், இங்கே ஓப்பனில் விட்றோம், இங்கே க்ளோஸ்டு, இங்கே ஓப்பன், இங்கே க்ளோஸ்டு, இங்கே ஓப்பன், இங்கே க்ளோஸ்டு. ஸோ 3 டாப்பாலஜி கிடையாது, மூணுமே வேறு டாப்பாலஜி. சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.